Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஜூன் மாசத்துக்கான சூப்பரான டாப் அப்ளிகேஷன்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். அதுலேயும் குறிப்பாக மூணாவது அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச அப்ளிகேஷன். உங்களுக்கு இந்த 7 அப்ளிகேஷனில் எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ வாங்க என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபயர்ஃபாக்ஸோட SnapShotGo அப்படின்றது தான். ஆக்சுவலாக நார்மல் ஸ்னாப்ஷாட்டை விட இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு நெட்டில் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்க. நார்மல் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கேலரியில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இங்கே சைடில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லோகோ வரும். இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். ஸோ இது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஷாப்பிங் பேஸ் பண்ணியா இல்லை நியூ ஆர்டிக்கல் பேஸ் பண்ணியா அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொன்று நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி பேனாசோனிக் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு நியூஸு, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆர்டிக்கலாக என்னன்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்த எல்லா ஸ்னாப்ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோவாக சேவாக இருக்கும். ஸோ இதை நார்மலாக ஓப்பன் பண்ணி என்ன எடுத்தோம் அப்படின்றதே ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுவீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா, இப்போ சப்போஸ் சாம்சங் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா SAM சாம்சங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் எந்த இடத்துல சாம்சங்னு எழுதியிருந்தாலுமே அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் பேனாசோனிக் அப்படின்ற பட்சத்தில் PAN அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இல்லை டிவின்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை அதை ரீட் பண்ணி அது எங்கே இருக்கோ அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கக்கூடியதை நீங்கள் டாக்குமெண்ட்டாக ஈஸியாக இதில் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மூவ் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியா மேப்பே உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த இடம் வேணாலுமே பார்த்துக்க முடியும், ஆஃப்லைனில் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மேப் நார்மலாக நீங்கள் கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஸோ அதை விட இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல AR அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ATM எங்கே இருக்குது, இல்லை காஃபி ஷாப் எங்கே இருக்குது, இல்லை பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு ATM அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு ATM எங்கெல்லாம் இருக்கோ அது கேமரா ஓப்பன் ஆகிட்டே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக தெரியும். ஸோ கீழேயும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இது ஒரு AR மெத்தடில் உங்களால் எந்தெந்த இடத்துக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கனால நீங்கள் மூவ் ஆகி நடந்து போக போக அதுவும் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றத கூட காட்டும். சப்போஸ் நீங்கள் பேக் சைடில் பைக்லாம் உட்காந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கூட நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கும். அடோப் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. அவங்க ஃபோட்டோஷாப் கேமரா அப்படின்னு சொல்லி புதுசாக ப்ளே ஸ்டோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். இதில் நிறையா எஃபெக்ட்ஸும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் தனியாக இந்த மாதிரிலாம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியும். கீழே ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பேக் சைடில் எப்படி ரன் ஆகுது, ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஃபோட்டோஸில் போய்ட்டு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபோட்டோவை எடுக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். கீழே உங்களுக்கு ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணணுமா, டவுன் பண்ணுமா, இல்லை ஹைலைட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்களே டோட்டலாகவே கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது அடோபோடது அப்படின்றனால எந்த ஒரு விளம்பரமே வராது. ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. அதை யாராவது எட்டி பார்த்துட்றாங்க, இல்லை டக்குன்னு பார்க்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒன்று வெளியில் வருவீங்க, ஈஸியாக அவங்க பார்த்துருவாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு ஷேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ரெண்டையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா லாக் டிசைன் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் லாக் டிசைன் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஆட் கொடுங்க. இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் இப்போ சேட் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, யாராவது வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ
ரீட் பண்ணுற மாதிரி வந்துடும். இது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் கிடையாது, நம்ம செட் பண்ணது தான். ஸோ இப்போ இதை எது டச் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வெளியிலேயே வராது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. எகைன் அவங்க போனதுக்கப்புறம் எகைன் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் வரல அப்படின்ற பட்சத்தில் வால்யூம் பட்டனை கூட நீங்கள் கிளிக் பண்ணி வெளியில் வந்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆக்ஷன் பிளாக் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணுமோ நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரிமைண்டர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும் இருக்கட்டும், இல்லை டைரக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா நார்மலாக யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இல்லாட்டி வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை சொன்னோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதுக்கு பதிலாக ப்ளே வீடியோ அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு ப்ளே லவுட்லி டெக் யூடியூப் வீடியோ, ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஸ்கிப் கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு நேம் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், இல்லை யூடியூப் லவுட்லி அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹோம் பேஜில் ஆட் பண்ணுமான்னு கேட்பாங்க. எஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்காக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். Play loud Ollie Tech YouTube video. Playing loud Ollie Tech on YouTube. ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி நம்மளோட வீடியோ லாஸ்ட்டாக என்ன போஸ்ட் பண்ணாமல் வரும். எனக்கு கொஞ்சம் வியூஸும் அந்த மாதிரி இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்ச மாதிரி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வேறு லெவலில் எமோஜிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம், நக்கல் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிள் தான். மேலே இருக்க இந்த ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணணுமோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ எல்லாமே வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அனிமேஷன்ஸ் பண்ணிடுது. ஸோ இந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை பண்ண முடியுது, பக்காவாக இருக்குது. அதுதான் ரொம்பவே முக்கியம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ எஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம், அவங்களோட இமேஜையே வச்சு. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா மேலே ஷேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜிப் ஃபைல் இருக்கும், ஜிஃப்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணோம் அப்படின்னாலுமே சேவ் மட்டும் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ ஈஸியாக அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தும் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் ஷேரும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷன் இது பண்ணலாம், இல்லை சில இடத்துல வந்து நம்ம வேணுன்றதை சேவ் பண்ணி வைக்கலாம். பட் இப்போ மேரேஜ் இருக்குது, ஒரு 10 இடத்துல போய் பத்திரிக்கை கொடுக்கணும், இல்லை 10 இடத்துக்கு டெலிவரி பண்ணணும், இந்த மாதிரியான டைமில் நம்மளால் வந்து அதிகமாக மார்க் பண்ணி வைக்க முடியாது, ஈஸியாக எடிட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட மை மேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மேப்பில் வந்து நீங்கள் பண்ணணுமோ அதை மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேரேஜ் கொடுக்க போகிறீங்களா இல்லை டெலிவரி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நார்மலான கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எ நியூ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஊருக்கு போக போகிறீங்க இல்லை எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் வரிசையாக போக போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு செட் கொடுத்துட்டு பாயிண்ட் 1 இல்லை ஏதாவது அவங்க வீட்டு நேம் ஏதாவது ஒன்று கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ பாயிண்ட் 2 செட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன ஐடி அதில் லாகின் பண்ணீங்களோ அதையே வந்து இந்த ஒரிஜினல்லையும் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன நேம் போட்டு அந்த அப்ளிகேஷனில் சேவ் பண்ணமோ அதே இது வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக உங்களால் இந்த மாதிரி மார்க் பண்ணி சேவ் பண்ண முடியாது. இதில் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணி டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடம் முடிஞ்சிடும். இங்கேருந்து அடுத்த இடம் நீங்கள் டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும், இல்லை ஒரு இடத்துல போயிட்டு நான் இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லவுட்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.